சேலம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சேலம் அருகே அய்யனாரப்பன் கருப்பசாமி கோயிலை அரசு அதிகாரிகள் பூட்டியதற்கு காரணமான தொலசம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் ஏட்டு ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கோரி விசிக, இந்திய குடியரசுக் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திரா காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் சேர்ந்து சேலம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் நாடாளுமன்ற பொறுப்பாளர் தமிழமுதன் தலைமை வகித்தார். இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் கே. கருமலை முன்னிலை வகித்தார். இதில் அதிமுகவை சேர்ந்த அம்மாசி, ரமேஷ், பொம்மியம்பட்டி பழனிசாமி, திமுகவை சேர்ந்த உப்பாரப்பட்டி தங்கதுரை, இந்திரா காங்கிரஸ் மாநில செயலாளர் முத்துசாமி, திராவிடர் விடுதலை கழகம் முருகேசன், இந்திய குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு மாநில தலைவர் பொன்னுத்தம்பி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரமேசன், வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார், மணிகண்டன், சமூக ஆர்வலர் செல்வம் மற்றும் சம்பத், சின்னசாமி, மகேந்திரன், கணேசன், ரஞ்சித், தமிழ்வாணன், உலகநாதன் உள்பட ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் மானத்தால் கிராமம் உப்பாரப்பட்டி என்ற கிராமத்தில் 2000 குடும்பங்களுக்கு சொந்தமான ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ கருப்பசாமி குலதெய்வ கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலில் உள்ளூரை சேர்ந்த ஒரு 2 பேர் கோவிலில் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்து நிர்வாகத்துக்கு இடையூறு கொடுத்து கோயில் நிர்வாகிகளை அடித்து பெரிய பிரச்சனை செய்து வந்தார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முதல் தமிழக காவல்துறை இயக்குனர் வரை அனைவருக்கும் புகார் அனுப்பப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பலமுறை நேரில் சந்தித்தோம். அதன் பிறகு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தோம். இரண்டாவதாக அந்த தொலசம்பட்டி காவல் நிலையத்திலே காவல் உதவி ஆய்வாளராக செயல்பட்டு வருகின்ற அமிர்தலிங்கம் என்பவர் உயர் சாதியை சேர்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கின்ற புகார் மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுப்பதில்லை. ரசீது அந்த சிஎஸ்ஆர் ரசீது போடுவதற்காக பல மாதங்கள் இழுக்கடித்து அதை சிஎஸ்ஆர் கொடுக்கிறார். அதற்கு வழக்கு பதிவு செய்வதில்லை. இது தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை உதாசீனப்படுத்தி வருகிறார். இது சம்பந்தமாக பல புகார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகை வந்துள்ளோம். மேலும் அந்த தொலசம்பட்டி காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு ஏட்டாக பணிபுரிந்து வருகின்ற அருணாச்சலம் என்பவர் அந்த அமிர்தலிங்கம் காவல் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு உடனடியாக செயல்பட்டு கொண்டு அங்கே நடக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனை மட்டுமில்லாமல் எங்களுடைய குலதெய்வ கோவில் நடக்கின்ற பிரச்சனையை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பொய்யான தகவல் கொடுத்து எங்களுடைய புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு செய்து விடுகிறார். அவரை கண்டித்தும் இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை எங்கள் அனைத்து கட்சி சார்பில் இந்திய குடியரசுக் கட்சி, விடுதலை சிறுத்தை, திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திரா காங்கிரஸ், இந்திய குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு மற்றும் பல்வேறு கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்து அந்த கோயிலில் அதில் வருமானத்தை வச்சுட்டு அவங்க குழப்பம் நடத்திருந்தாங்க. இப்போ கோயில் நிர்வாகம் ஓமலூர் வட்டாட்சியர் அவர்களால் ஒரு 14 பேர் நிர்வாகம் போடப்பட்டு உள்ளது. அந்த நிர்வாகத்துக்கு எதிர்ப்பாக அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் கிடைக்கலங்கிறதுக்காக கோயில் நிர்வாகிகளை அடித்து துரத்திட்டு அவங்க கோயிலில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமான வழக்கு நாங்கள் 2000 வீட்டு பங்காளிகளும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுத்துள்ளோம். ஆர்டிஓ மீதும் காவல்துறை மீதும். அவங்க என்ன கட்சியில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க கோயிலை வச்சு வருமானம் பண்ணிட்டு உள்ளூரை சேர்ந்தவங்க. அதில் நாங்களாம் வெளியூர் ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு சேலம் மாவட்டம் இல்லாத எல்லா மாநிலத்திலையுமே இருக்கிறாங்க. ஒரு 10 மாநிலத்தில் அங்கே உள்ளூரில் வரையில் அடித்து பணம் பறிக்கிறாங்க. அவங்க வருமானம் இல்லை. இப்போ நாங்கள் வந்ததுனால கோயில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயில் சொந்த பட்டா இடத்துல இருக்குதுங்க. அது ஒரு 40 சென்ட் நிலம் வாங்கி இருக்குது. அந்த ஏரியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் அந்த தெய்வத்தை வழிபடுறாங்க. அதனால் இந்த பிரசித்தி பெற்ற கோயிலை இதை ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்கு நோக்கத்தில் இந்த மாதிரி செயல்பட்டுக்கிறாங்க. இவங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அடிச்சுறாங்க. ஒரு கோயில் நிர்வாகி அடிச்சுட்டாங்க. அந்த கோயில் நிர்வாகி அடி வாங்கினவர் மேலேயும் கேஸ் போடுறாங்க. அடிச்சவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இது எஸ்பிக்கு தெரியும். பலமுறை நாங்கள் பார்த்துருக்குறோங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த முற்றுகை போராட்டம் நாங்கள் முடிவு பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. என் பேர் கே. கருமலை, இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.